வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் டிஎன்டி மோனோலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பானிபூரி எப்படி வீட்டிலே ஈஸியாக அண்ட் நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி செஞ்சு தரலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு புளி இந்த அளவுக்கு எடுத்து அதை நல்லா தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை அப்படியே ஒரு குக்கரில் சேர்த்து அது ஒரு 2 விசில் ஆர் 3 விசில் வர அளவுக்கு அதை நல்லா வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 பல்லு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி எந்த சக்கையும் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்ச அந்த ஃபைன் பேஸ்ட்டை அதோடு சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட மிளகாத்தூள், ஜீரகப்பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம அந்த ஃபைன் பேஸ்ட்டில் மிளகாய் சேர்த்ததுனால உங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ரசம் ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம பானிபூரிக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் பார்க்கலாம். அதுக்கு ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதோடு நம்ம கொஞ்சமாக மிளகாய் பொடி, ஜீரகப்பொடி, தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 வெங்காயம் அரைஞ்சி வச்சுக்கோங்க பொடி பொடியாக. அதையும் அதோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக நாங்கள் இந்த பானிபூரி பேக்கெட் ஒரு ஹோல்சேல் கடையில் வாங்கினோம். இதோட ப்ரைஸ் 160 ருபீஸ் எம்ஆர்பின்னு போட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் ஹோல்சேல் கடையில் வாங்கினனால 90 ருபீஸ்க்கே வாங்கிட்டோம். ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஹோல்சேல் கடை இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 90 ருபீஸ் ஆர் 100 ருபீஸ்க்கே உங்களுக்கு கிடைக்கும். இதை நம்ம யூஸ்வலாக பூரி செய்கிற மாதிரியே எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி அதை நல்லா காய வச்சு 4-5 பூரிகளை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், அதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ரொட்டேட் ஆகி திரும்பி அதுவே பொரிஞ்சிடும். பொரிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளோட பூரி, நெக்ஸ்ட் ஸ்டஃபிங், அப்புறம் நம்மளோட பானி 3மே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்க டிஎன்டி மோனோலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. பாய். Tupak, tupak.